வாங்க நண்பா, வெல்கம் டு லோகிஸ் டைம் சேனல். ஸோ இந்த டைமில் நம்ம பார்க்க போகிறது ஓலாவுடைய S1 Pro பைக்கை பற்றி பார்க்க போகிறோம், எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி. ஸோ 2025 இந்த பைக்கை வந்து வாங்கலாமா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோடைய வாக் அரவுண்ட் ரிவ்யூ, அப்புறம் இந்த வண்டியை நான் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன், ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற என்னுடைய ஒப்பீனியன் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஓலா S1 Pro வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் நல்ல ஒரு நிறைய ஃபியூச்சர்ஸோடு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்பேர்ட் டு த மற்ற ஸ்கூட்டர் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த ஃபியூச்சர் லைனில் இந்த வண்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் எல்லாமே இந்த வண்டியில் வந்து அதிகம். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன வேரியன்ஸ் எல்லாம் வருது, அப்புறம் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், ஃபியூச்சர்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் வரக்கூடிய வேரியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த S1 லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த லைனில் இருக்கக்கூடியது ஓலா S1 Pro Gen 2. இப்போ வந்து பார்த்திங்கன்னா S1 Pro ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓலா S1 Pro ஜென்ரேஷன் 2. இதான் வந்து ப்ரீமியம் ஹை பர்ஃபார்மன்ஸான வண்டி. நல்லா நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கிறது ஓலா S1 Air. இது வந்து ஒரு மிட் ரேஞ்சாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபிலிட்டியோட ஃபியூச்சர்ஸ் வர மாதிரி ஒரு மாடல். அடுத்து வந்து ஓலாவில் S1 X ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடல், டீசெண்டான பர்ஃபார்மன்ஸோட, கொஞ்சம் ஒரு கொஞ்சமான ஃபியூச்சர்ஸோட. அடுத்து இருக்கிறதுலே வந்து லாஸ்ட் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓலா S1ல் எக்ஸு. இதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கான ஒரு ஆப்ஷன். ஸ்மாலர் பேட்டரியோடு வந்து கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் லெஸ்ஸர் ஃபியூச்சர்ஸோட. நண்பா, இப்போ இந்த வண்டியோட டிசைன், பில்ட் குவாலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் வந்து ஸ்லீக்காக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாடர்னான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி மாதிரி இருக்கும். இப்போ எந்திரன் படத்தில் வர இந்த ரோபோட்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொபாட்டிக்காக, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான, ஏரோடைனமிக்கான ஒரு பாடி. இந்த வண்டியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எங்கேயுமே அந்த நெட்டு போல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ஸ் இருக்காது. ஒரே சிங்கிள் பேனலில் அப்படியே அழகாக வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளோர் டிசைனாக வந்து இந்த பாடியோட பேனல் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைட் வெயிட்டான ஃப்ரேம் இந்த வண்டி. அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃப்ளாட் போர்டான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க கால் வைக்கிற இடத்துல. அதனால் உங்களுக்கு வந்து ரைடிங் பொசிஷன் சூப்பராக கிடைக்குது. இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஒரு கூலான விஷயம், பாஸ்வேர்டை போட்டு அப்படியே அன்லாக் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். செம ஒரு கூலான ஆப்ஷன். எந்த அளவுக்கு வந்து கூலாக இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது ஸ்க்ரீன் வந்து பிரேக் ஆயிடுச்சுனாலோ, இல்லை வந்து ஸ்க்ரீன் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பயமும் எனக்குள்ளே இருந்தது. இது மோட் மாற்றுறது ஸ்போர்ட் ஹைப்பர் பார்த்தீங்களா. ஸோ இந்த பட்டன் அழுத்தினா மோடு வந்து மாற்றிக்கலாம். நார்மல் 50க்கு மேலே போகாது, 55 கிட்ட பக்கம். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் சார்ஜ் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்காக. நார்மல், ஸ்போர்ட், ஹைப்பர் இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட் மோட் ஹைப்பர். ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த பிரேக்கை பிடிச்சி ஜஸ்ட் இது அழுத்தினா அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டாண்டு போட்டால் பார்க்கிங் மோடு வந்துடும். சிம்பிள். ஓலா S1 Pro வண்டி இப்போ தான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஹைப்பர் மோட்லாம் சும்மா சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. வண்டி ட்ரைவ் பண்ணுறதுலாம் சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய இந்த சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் தான் சொல்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் நல்ல ஒரு சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வண்டி. இந்த சர்வீஸில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஷுவர் இட்ஸ் அப்சல்யூட் சூப்பர் டிசைனுங்க. நல்ல டிசைனும் கூட, நல்ல ஒரு ப்ராடக்ட். நண்பா, இப்போ இந்த வண்டியோடைய வேரியன்ஸில் கொடுக்கக்கூடிய ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து S1 Pro மாடல் ஜென்ரேஷன் 2. பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 4 கிலோவாட். டாப் ஸ்பீட் வந்து 120 கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணும். ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணப்பட்ட ரேஞ்ச் 195 கிலோமீட்டர் ரேஞ்சு. மோட்டரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 11 கிலோவாட் பீக் பவர் வந்து இந்த மோட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வந்து S1 Air நம்ம பார்த்தோன்னா 3 கிலோவாட் பேட்ரி கெப்பாசிட்டி. இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 125 கிலோமீட்டர் தான் ரேஞ்சு. டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணும். மோட்டரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோவாட் வந்து பீக் பவர். இப்போ நான் சொன்ன சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் S1 Airலேயும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். S1 X ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. 125 கிலோமீட்டர் ரேஞ்சு, டாப் ஸ்பீட் 90 கிலோமீட்டரு, அப்புறம் மோட்டர் பவர் வந்து 6 கிலோவாட் பீக் பவர். இப்போ S1 X வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது. 2 கிலோவாட் பேட்ரி, 3 கிலோவாட் பேட்ரி.
2 கிலோவாட் பேட்டரி வந்து 91 கிலோமீட்டர் ரேஞ்சும், 3 கிலோவாட் பேட்டரியில் வந்து 125 கிலோமீட்டர் ரேஞ்சும், டாப் ஸ்பீடு வந்து S1X 2 கிலோவாட் பேட்டரியில் வந்து 85 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடும், அப்புறம் S1X 3 கிலோவாட் பேட்டரியில் வந்து 90 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வந்து கொடுக்கும். ஸோ பவர்னு பார்க்குறப்ப சேம் 6 கிலோவாட் பீக் பவர் தான். S1 ஏர் ஆகட்டும், S1X ப்ளஸ்ஸு, S1X இதில் எல்லாமே வந்து மோட்டர் பவர் வந்து டாப் வந்து 6 கிலோவாட் பீக் பவர். நண்பா, இந்த S1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்குறப்ப செம ஃபாஸ்ட்டான ஆக்சிலரேஷன், அப்புறம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார் வந்து இந்த S1 Pro சீரீஸில் வந்து இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான குட் ரேஞ்ச் வந்து சிங்கிள் சார்ஜில் உங்களுக்கு கிடைக்கும், எஸ்பெஷலி ப்ரோ மாடலில். அப்புறம் வந்து உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கும் இருக்குது. இதுதான் வந்து இந்த S1 Proவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு நம்ம பார்க்குறப்ப ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து ஏஆர்ஐ கொடுக்குறத விட கொஞ்சம் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு கம்மியாக தான் கிடைக்கிது. அப்புறம் பேட்ரி சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 6 மணி நேரம் வந்து ஃபுல் சார்ஜுக்கு எடுக்கிறதுனால அது நீங்கள் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். கம்பேர்ட் டு த காம்படிட்டர்ஸ் மத்தியில் 4லேருந்து 6 மணி நேரம் நீங்கள் போட்டால் தான் ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நண்பா, இந்த கேட்லாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணுன்னா வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துக்கலாம். ஃபியூச்சர் அண்ட் டெக்னாலஜியில் வந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்க்குறப்ப அட்வான்டேஜஸ்ஸு 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே உங்களுக்கு S1 Proலையும் வரும், S1 ஏர்லேயும் வரும். நேவிகேஷனோட மியூசிக் கண்ட்ரோல், மியூசிக் வந்து செமையாக இருக்குங்க. நீங்கள் ரைட் பண்ணுறப்ப கேட்குறப்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகிறப்ப மியூசிக் நல்லா அழகாக வந்து கேட்குது. நீங்கள் இண்டிகேட்டர்லாம் போட்டிங்கன்னா வந்து மியூசிக்கோட சவுண்ட் வந்து கம்மியாகிரும். அப்புறம் 70-80லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இல்லை. ஸோ 50-60ல் நீங்கள் அழகாக வந்து பாட்டு கேட்டு வந்து போகலாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே இந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து இந்த பைக்கில் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அப்புறம் மல்டிபிள் ரைடிங் மோட்ஸும் இருக்குது. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட், ஹைப்பர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ ப்ரோ வேரியண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைப்பர் மோடு, இந்த மல்டிபிள் ரைடிங் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹில் ஹோல்டு அசிஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பரான ஆப்ஷன் க்ரூஸ் கண்ட்ரோல். அண்ட் ரிவர்ஸ் மோடு வந்து ஐஆர்என்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு OS வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கம்பெனியில் சொல்கிறாங்க. ஸோ நண்பா, எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் வந்து டிஸ்பிளேயில் ஓடிட்டு இருந்தது. ஓலாவில் ரோட்ஸ்டர் பைக்குன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம 2025 ஒரு ஜூலை அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த பைக் வரப்போ நம்ம ரிவ்யூ போடலாம். ஸோ இந்த S1 Proவுடைய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு என்ட்ரி லெவலில் வந்து ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் பக்ஸ் வந்து பழைய மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது, ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா, இந்த OS வெர்ஷன்ஸ்லாம் அப்டேட் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ கம்ஃபர்ட் அண்ட் ரைட் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ், நல்லா ஸ்பேஷியஸான சீட்டு, கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார்றதுக்கு. வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சரி, உட்காரவங்களுக்கும் சரி, ஹேண்டில் பார் நல்லா ஹைட்டாக வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் கிடைக்குது. அப்புறம் இந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. பட் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பான வந்து அந்த குழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் பெட்டர் வந்து ஒரு சூப்பரான ரைட் குவாலிட்டிக்கு இந்த சஸ்பென்ஷன் போதுமானதாக இருக்குது டெய்லி கம்யூட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. அப்புறம் ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சது இந்த வண்டியோட ஒரு லார்ஜர் சீட் ஸ்டோரேஜ். சீட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, 34 லிட்டர். அதனால் நல்லா வந்து நம்ம ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை உள்ளே வந்து வைக்கலாம். அப்புறம் நிறைய ஹெல்மெட் இல்லாத நேரத்தில் திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வீட்டில் காய்கறி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிலிண்டர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வைக்க முடியாது. அண்ட் நான் வந்து பார்த்துருக்கேன், வண்டி ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் வந்து 3 பேரில் வந்து ஒல்லியாக இருக்கவங்கள ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ சீட் வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் சீட் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். பாட்டு வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே இந்த பைக்கில் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்குறப்ப ரைட் கம்ஃபர்ட்டில் வந்து ஸ்மாலான வந்து வீல்ஸ் 12 இன்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நமக்கு அந்த ரொம்ப ரஃப்பான ரோட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த பம்ப்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி எனக்கு ரைட் அண்ட் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. சீட் வந்து ரொம்பவும் சாஃப்டாக இல்லை, ரொம்பவும் ஹார்டாக இல்லை. சீட் வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னும் குஷனிங் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப லாங் ட்ரைவ்ஸ்க்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். நண்பா, ஓவராலாக நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கம்பேர் டு பெட்ரோல் ஸ்கூட்டர் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப ஒரு நல்ல ஒரு சூப்பரான இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கனால ஒரு காம்பேட்டிவான ப்ரைஸ் தான். கம்பேர் டு ஃபியூச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க.
ரொம்ப நாள் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஒரு சூப்பர் காம்படிட்டிவான ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து கவர்மெண்ட் சப்சிடி வந்து எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கையிலேருந்து கொஞ்சம் நிறைய காசு போட வேண்டியதாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிங்களை பொறுத்த வரைக்கும் பிரேக் பேட்ச் மட்டும்தான் நமக்கு மாற்றுற மாதிரி வரும். ஸோ அது ஒரு மேஜரான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்குறப்ப பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுன்னா பேட்ரியை மாற்றுறப்ப நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரைஸ் வந்து பேட்ரிக்கு வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த வண்டியோட இனிஷியல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில பெட்ரோல் ஸ்கூட்டரை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதும் ஒரு டிஸ்அட்வான்டேஜை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் ஓகே. ஆனால் வந்து ஓலா ஹைப்பர் சார்ஜர் நெட்வொர்க் வந்து அந்தளவுக்கு நிறைய சிட்டிஸில் வந்து மேஜராக வந்து இல்லை. அது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். ஏத்தர் மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லை. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் பிடிக்கிறதுனால ஃபுல் சார்ஜ் ஒரு 6 மணி நேரம்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கம்பேர் பண்ணலாம். ஸோ நண்பா, ஃபைனல் வேர்டிக்டாக இந்த வண்டியை வந்து நம்ம வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஓலா S1 Pro ஜென்ரேஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் இன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சு, ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ்க்காக நம்ம வந்து வாங்கலாம். அப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வந்து நம்ம டெய்லி கம்யூட்ஸ், அதாவது டெய்லி ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம ஒரு 150 கிலோமீட்டர் அதிகமாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் அந்த ரேஞ்சுக்காக இந்த வண்டியை வந்து வாங்கலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சிட்டி ரைட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வைக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ்க்காக இந்த வண்டி வந்து வாங்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. இந்த வண்டி வந்து நம்ம மனசை காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டான ஃபியூச்சர்ஸ் ஒரு ரீசனபுளான ப்ரைஸில் கிடைக்கிறது நமக்கு ஒரு சூப்பர் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். நண்பா, இந்த வண்டி ஓட்டினதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். செம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஹைப்பர் மோட்லலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த வண்டியோட ஒரு சூப்பரான ரேஞ்ச், கிலோமீட்டருக்காக இந்த வண்டியை வந்து வாங்கலாம். நிறைய ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட்டான ஃபியூச்சர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் ஒரு லோ ரன்னிங் காஸ்ட்ன்றதை மைண்டில் வச்சு இந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ நண்பா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் டெஸ்ட் ட்ரைவ் போகிறப்ப, ஷோரூம் போகிறப்ப எனக்கு ஒரு மேஜர் வந்து கன்ஃபியூஷன் இருந்தது. நிறைய வந்து சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்களே, இந்த வண்டியை நம்ம ரிவ்யூ பண்ணால் எப்படி, இதை பற்றி நம்ம எப்படி சொல்கிறது, வீடியோ எடுக்கலாமா வேணாமன்ற மாதிரி எனக்கு வந்து தோணிட்டு இருந்தது. பட் இந்த வண்டியோட ஓனர்கிட்ட நான் வந்து பேசுகிறப்ப அவர் என்ன சொன்னார்னா 18,000 கிலோமீட்டர் நான் வந்து இந்த வண்டியை வந்து ஓட்டியிருக்கேன். அதாவது 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக் பேட் வந்து மாற்றிருக்கேன். மற்றபடி எனக்கு மேஜரான செலவு எதுவும் வந்து வச்சதில்லை, எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொன்னார். நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிருஷ்ணகிரி, அவர் வந்து ஒரு காவேரிப்பட்டினத்துலேருந்து கிருஷ்ணகிரி வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரேன். ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்லாம் அழகாக வந்து பாட்டு கேட்டு வருவேன். எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பாக வந்து இஷ்யூஸ் வந்து இருக்கும். பட் அதுக்காக வந்து ப்ராடக்ட் வந்து சுத்தமாக வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால இஷ்யூஸ் வந்து இருக்குது. அதனால் அதை ரெக்டிஃபை பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் பேசப்படுதே தவிர, பட் இந்த வண்டி நான் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த சின்ன சின்ன ஃபால்ட்ஸான வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வராதனால இந்த வண்டி மேலே நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த வண்டியை ட்ரைவ் பண்ண வரைக்கும் எனக்கு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சின்ன சின்ன சர்வீஸ் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ நண்பா, கண்டிப்பாக நீங்கள் ஓலா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓலா ஓனர்ஸ் உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பை நண்பா, டேக் கேர், பாய், see you.